அமைச்சர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்றிருக்கிறாரு, 8 வழிச்சாலை திட்டத்துக்கு போராடி இருக்கிறாரு, காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு போராடி இருக்கிறாரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முதல் ஆளாக நின்று இருக்கிறாரு, எல்லா போராட்டத்திலும் நின்று இருக்கிறார். யார் அந்த அமைச்சர்? வந்து விஜய் பாலாஜி. தன்னுடைய தந்தை பேர் போடுறதுக்கு முன்னாடி விஜய்னு போட்டிருக்கிற அவருக்கு சீமான் யாருன்னு தெரியுமா? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடின சீமான் யாருன்னு தெரியுமா? சீமான் பெரியப்பா 2010-11 காலகட்டத்தில் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொன்ன காலகட்டத்தில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாருனே இவர். நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஹெட்மாஸ்டரோட பேர் எப்படி தெரியும்? பிரின்சிபலோட பேர் எப்படி தெரியும்? இவர் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் அம்மையா ஜெயலலிதாவுக்கு நான் அணிலாக பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு 100 சிலை வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் அம்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு அணிலாக பாடுபடுவேன்னு சொன்ன காலகட்டத்தில், ஐயா கருணாநிதி அவர்கள் 100 சிலை வைப்பேன்னு சொன்ன காலகட்டத்தில் வீரப்பன் திருடன்னா ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னன்னு கேட்டார் பெரியப்பா சீமான் அவர்கள். அந்த சீமான் இவருக்கு யாருன்னு தெரியுமா? நீங்கள் ஜெயலலிதா கருணாநிதினு பேரை உச்சரிக்க பயந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா வீரப்பன் திருடன் தான் ஜெயலலிதா கருணாநிதி பேர் என்னன்னு கேட்டு அவங்க சேர்த்து வச்சிருக்க சொத்தை நீ என்றது காட்டியுமே செத்து போயிடுவேடா, அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொன்னாங்க பெரியப்பா சீமான் அவர்கள். அந்த சீமான் யாருன்னு தெரியுமா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவர் மாஸ்க் அணிச்சிட்டு போயிட்டு உட்காந்துருந்தார் அண்ணன் விஜய் அவர்கள். காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்தின சீமான் இவருக்கு யாருன்னு தெரியுமா? 8 வழி சாலை திட்டத்தை போராடி தடுத்து நிறுத்தின சீமான் யாருன்னு தெரியுமா? சகோதரர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. புயல் காத்துல பறந்த குப்பை காகிதம் போய் கோபுரத்தில் ஒட்டின மாதிரி அவங்கெல்லாம். அவங்களுக்கு கட்டாயமா இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கான ஆங்கிற எழுத்து கூட தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அவர்களுக்கு இந்த அரசியல் களத்திலேயே போராடிக்கிட்டு இருந்த கிட்டத்தட்ட 40 நூற்றாண்டுகளாக இந்த களத்தில் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தமிழ் தேசியத்தை உயரப்படுத்திட்டு இருக்கக்கூடிய அவன் சீமானவர்களை தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் என்னன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடுன்னு என்னன்னு தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் அங்கே போய் சட்டமன்றத்துக்குள்ளே உட்காந்துட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கிறவங்களுக்கு சீமான்னா யாருன்னு